ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் ராசி கட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்கும். ராசி கட்டத்தில் ஆத்ம கிரகம் இருக்கும். பொதுவாக ஆத்ம கிரகம் சூரியன் தான். பிரபஞ்சத்துக்கே ஆத்ம ஒளியை கொடுக்குறது சூரியன் தான். இயற்கையான ஆத்ம கிரகம் சூரியன் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போகக்கூடாது. அவர் தான் ஆத்ம பலத்தை கொடுக்குறவர். பொதுவாக சூரியன் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 4, 7, 10 இருக்கலாம். சரியா? 4, 7, 10 கேந்திரத்தில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மேசத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், துலாமில் இருக்கலாம். துலாமில் நீசம் அடைஞ்சாலும் நீசபங்கம் அடைவார். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நீசபங்கம் அடைஞ்சிருவார். ஸோ இந்த 4 இடத்துல சூரியன் இருந்தார்னா ஓரளவு மகர ராசினியர்கள் ஆத்ம பலத்தோடு இருப்பாங்க. ஆத்ம பலம்னா என்னென்னா தன்னிச்சையாக இருக்கிறது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. சரியா? எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அது மாதிரி யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. சரியா? கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிலை குலையாமல் இருப்பீங்க. அதை அந்த சூரியன் கொடுப்பாரு. ஏன்னா ஆத்மகாரகன் அல்லவா, உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பாரு, ஒரு உந்துதலை கொடுப்பாரு, ஒரு ஆற்றலை கொடுப்பாரு, ஒரு எனர்ஜியை கொடுப்பாரு. அதுபோல் ஆள் பிரைட்டாக இருப்பீங்க. 10 பேர் மத்தியில் நின்னாலும் பளிச்சுன்னு தெரிவிங்க. செயல்பாடு சிறப்பாக இருக்கும். யாரையும் அணுகிறது ஈஸியாக இருக்கும். கமாண்டிங் இருக்கும், அதிகாரம் இருக்கும், தோணி இருக்கும். ஆளுமே அதிகாரம் அனைத்தையும் கொடுப்பார் சூரிய பகவான். மகர ராசி கட்டமாதிபதியாக இருந்தாலுமே சூரியன் ராசிக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ எதுக்கு சூரியன் இப்போ இங்கே வகைப்படுத்துகிறேன்னா, சூரியன் ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன். பொதுவாக மகர ராசினியர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் பண்ணலைன்னா இனிமேல் இருந்தாலும் பண்ணுங்கள். சரியா நேர்களே? சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? உடல் நலம் நல்லாயிருக்கும். உடல் வலிமை பெறும். நோய் நொடியை வண்டாது. கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு இடைஞ்சல்கள், தொழில் வியாபாரத்தில் போட்டி எல்லாம் சரியாயிரும். ஏன்னா சூரியன் முதன்மை தொழில்காரகன். முதலீட்டாளர்கள், வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், அதுபோல் தொழில் முனைவர்கள், சப்கான்ட்ராக்ட் செய்கிறவங்க, 2ஆம் தர தொழில் செய்கிறவங்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பொதுவாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மகர ராசிக்கு கெடுபலன்கள் குறையும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்காமல் இருக்கும். ஓகே நேர்களே, சூரியனுடைய நாமத்தை சொல்லணும். சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். சூரியனுடைய காயத்ரி மந்திரம் ஆதித்ய கிருதய மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629. இல்லைன்னா சூரியனுடைய நாமத்தை சொல்லலாம். ஏன்னா ஆத்மா காரகன். இந்த வீடியோவுடைய நோக்கமே ஆத்மா தான். ஆத்மாவை பற்றி தான் சொல்கிறேன். உங்கள் ஆத்மா எப்படி வேலை செய்யும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சூரியனோட நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் ஒரு 8 மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓம் சூரிய பவனே போற்றி, அருக்கனை போற்றி, ரவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திர குறிவனை போற்றி, உத்திர நட்சத்திர குறிவனை போற்றி, உத்திராட நட்சத்திர குறிவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, பிதற்காரனை போற்றி, தகப்பனை போற்றி, முதியர்களை போற்றி, சிம்மராசியில் ஆசியவரை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கலகுத்திய காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமே போற்றி, ஒளியை போற்றி, சுபிச்சுமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமை மாணவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரிகளை வெல்வனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேக ஆரோக்கியம் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, அறிவை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, ஈவு இறக்கும் கருணை காரணியம் தருவனை போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தகப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரனை போற்றி. கரெக்டாக வந்துருச்சா? ஆத்மகாரகன் தான் சூரிய பகவான். ஆத்மகாரகனை போற்றி, அனைத்தும் தருவனை போற்றி, பாஸ்கரனை போற்றி, அருணனை போற்றி அப்படின்னு சொல்லலாம். உதயனை போற்றி அப்படின்னு சொல்லலாம். நிறையா இருக்குது. சரியா? எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. சொல்ல முடியாதவர்கள் ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை சொல்லுங்கள். கொஞ்சம் கண்டியில் தண்ணி எடுத்து கூட தண்ணியை இது பண்ணலாம். தண்ணி வார்க்கலாம். சரியா? தண்ணியை வார்த்து சூரியனை சொல்லலாம். ஒரு பித்தாளை செம்பில் கொஞ்சம் போல் தண்ணியை வச்சுட்டு, நிற செம்பில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், 2 வில்வ இலையை கூட போட்டிருக்கலாம். ஏன்னா சூரியன் சிவனும் ஒன்று தான். அப்படியே அந்த தண்ணியை எடுத்து ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு சொல்லி தண்ணியை சூரியனுக்கு முன்னாடி தார வார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இல்லைனா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் வரை அன்றைக்கி செஞ்சீங்கன்னா ஆத்ம பலம் கூடும். ஆத்ம பலம் கூடுச்சுன்னா அனைத்து வசப்படும். ஆத்மா சுத்தமாகும். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் உயிர் சொல்கிறோம். உயிருங்குது உடலை ஒட்டி இருக்கிறது. உயிர் இருக்க போய் தான் ஜீவிக்க முடியும். ஆத்மாங்கிறது என்னென்னா அதுக்கு மேலே உள்ளது. சரியா? அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் இறந்து விட்டாருன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் பிரிந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆத்மாங்கிறது அழிவே இல்லாதது. அது இன்னொரு இடத்துக்கு போயிடும். சரியா? சில ஆத்மாக்கள் இன்னொரு இடம் போயிடும். சில ஆத்மாக்கள் அப்படி சுற்றிட்டே இருக்கும். அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த ஆத்மா இந்த பூமியில் பிறந்து வளர்ந்த காலத்தில் அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அதை தான் சடங்கெல்லாம் செய்கிறாங்க. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது. எல்லாத்துக்குமே தொடர்புடையவர் சூரிய பகவான் தான். அதை தான் பிதிர்காரகன்ட்டான் அவரை.
சரியா? பிதிர்காரகன்னு என்ன, நம்ம தாப்பனோட தாப்பன் அப்படியே பாட்டை போட்டு அந்த இது வரும், வம்சாவளியே வர்றது தான் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம், பிதிர்காரகன். ஸோ ஆத்மாங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் தயவுசெய்து சூரிய வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஏன்னா சூரியன் இப்போ வந்து கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ வந்து ராசியில் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்த ராசிக்கு வருவார். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பொதுவாக மகர ராசின்னு ஒரு ராசியில் பிறந்தவர்கள் சூரிய வழிபாடு அதிகப்படுத்த வேண்டும். உத்திராடத்துக்கு நட்சத்திரநாதன், திருவோணத்துக்கு நண்பன், சந்திரனுக்கு நண்பன், அவிட்டத்துக்கு வந்து தகப்பன். அவிட்டங்கிறது செவ்வாய் நட்சத்திரம், செவ்வானா முருகன், முருகனுக்கு தகப்பன் சூரியன், சிவன். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சூரியன் வந்து ரிலேட்டடாக தான் வருவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக இருக்கும். சரியா? நட்சத்திரம் வலுப்படும். சரியா நேர்களே? ஏன்னா உத்திராடங்கிறது அவர் தான், சூரியன் தான். திருவோணங்கிறது சக்தி, சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன சக்தி. சிவனை வழிபட்டால் சக்திக்கு பிடிக்கும், சிவசக்தி, அர்த்தநாரி. அடுத்து அவிட்டம், முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். தகப்பனுக்கு மட்டும் மகனுக்கு பிடிக்கும், தகப்பன் சாமி. தகப்பனுக்கே சாமியாக இருந்தவர் யார்? அவிட்ட நட்சத்திரத்துடைய நட்சத்திரநாதன் அங்கார பகவான், முருகனுடைய அம்சம். ஓகே நேர்களே, இப்போ வந்து வீடியோவுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவர்கள் நன்றி. சரியா? நான் வீடியோவில் சில தகவல் சொல்லிட்டு தான் சொல்லுவேன். டக்குன்னு நீங்கள் வந்து ராசி பலன் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா சில நேரம் வந்து இதாயிரும். அதனால் நான் சில நேரங்களில் வந்து சில தகவல்களை சொல்லுவேன். ஆத்ம பலம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ஆத்ம பலம்னா என்ன சார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வந்து அதிகமாக வலிமைப்பட்டிருக்கோ அதுதான் ஆத்ம கிரகம். சரியா? உங்கள் ஜாதகத்தில் 12 வீடு இருக்கும். லக்கணத்திலிருந்து லக்கணம், 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு அப்படின்னு 12 வீடு இருக்கும். அதில் வந்து எந்த கிரகம் வந்து அதிக பாகம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ உங்கள் ராசியிலே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு வேண்டியவர், 5-10 கூடியவன், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, கர்ம ஸ்தானாதிபதி. சுக்கிரை வந்து அவிட்ட 3ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 28 டிகிரி தாண்டி போயிருப்பார். 28 டிகிரியில் இருப்பார். மகர ராசியிலே அவிட்ட 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா 28 டிகிரியில் இருப்பார். உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா 2 டிகிரியில் இருப்பார். சரியா? 2 டிகிரி 3 டிகிரிக்குள்ளே தான் இருப்பார். ஸோ சுக்கிரன் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறத காட்டிலும் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்குது அருமை. அதிக பாகம் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த ராசிக்குள்ளே நிறைய போயிருக்கிறாரு, அந்த ராசிக்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல, நான் நிறைய இடம் சுற்றிருக்கேன் சார், எனக்கு உலக அனுபவம் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் நிறைய ஊர் போயிட்டு வந்திருக்கிறேன், நிறைய மாவட்டம், மாநிலம், வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன், எனக்கு வந்து உலக அறிவு உண்டு, 4 இடம் போனால் தான் நல்லது கெட்டது தெரியும் சொன்ன மாதிரி அவர் வந்து அதிக பாக போனார்லாம் அந்த ராசி முழுக்க பிரயாணம் பண்ணியிருப்பார். மகர ராசியில் இப்போ சுக்கரை, உதாரணத்துக்கு சுக்கரை வந்து அவிட்டு 3ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் வந்து அந்த ராசிக்கு எந்த ஆதிபத்தியத்துக்குள்ளவரோ அந்த பலன்களை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குது. சரியா? அதனால் உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 12 கட்டம் இருக்கும். உங்கள் ராசி கட்டத்தில் 12 வீடு இருக்கும். அதில் 9 கிரகங்கள் இருக்கும். கண்டிப்பாக 9 கிரகங்களும் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். சில நேரத்தில் சில கிரகங்கள் சேர்ந்து இருக்கும். 1 கிரகம், 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம் கூட ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும். எந்த கிரகங்கள் எப்படி சேர்ந்து இருந்தாலுமே ஏதோ ஒரு கிரகம் வந்து அதிக பாகம் எடுத்திருக்கும். 2 கிரகம் அதிக பாகம் எடுத்திருக்கு சார் அப்படின்னா அது எது வந்து நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 2 கிரகம் அதிக பாகம் எடுத்திருக்குன்னா அதில் எது உச்சமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் ராசியில் வந்து செவ்வாயும் சுக்கிரனுமே இருக்கிறாங்க. பிருகுமங்கல யோகம் அருமையான அமைப்பு. மகர ராசியில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அருமையான அமைப்பு ராசிக்கு. பிருகுமங்கல யோகம் ராசியில் இருக்கும். ராசிக்கு 4, 5, 10, 11 கூடியவர்கள் இருப்பாங்க. அருமையான அமைப்பு. கேந்திர கோணாதிபதி, லாபாதிபதி வந்து ராசியில் சேர்ந்துருக்குது. அருமையான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் போகிற இடம் சிறப்பாக இருக்கும். கூட்டணியே வேண்டாம், தனியாக போய் சோலாவாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால், ஏன்னா செவ்வாய் உச்சம் அடைவார். அது அவிட்ட 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா சுப ஒர்க் எடுப்பார். அருமையான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் இதில் யாரை சார் முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 பேரும் ஒரே பாதத்தில் இருக்கிறாங்க. அவிட்ட 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு. இது யாரை எடுத்துக்கணும்னா செவ்வாயை தான் எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் தான் உச்சம் அடைஞ்சு அதிக பாகம் எடுத்துருக்கிறாரு. சரியா? அப்போ ஸ்தான பலத்தை பார்க்கணும். ஸ்தான பலத்தில் உச்சமா, மூலத்திரிகோணமா, ஆட்சியா, நட்பா, சமமா, பகையா, இப்படி 6 விதமான அமைப்பில் எதில் வந்து அது இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஜோதிடர் வழியாக சோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இல்லைனா ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்குறேன். சரியா? நீங்கள் அந்த பாதசாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாதசாரத்தில் ஜாதக புக்கில் எழுதியிருப்பாங்க, அந்த டிகிரி போட்டு எழுதியிருப்பாங்க. அந்த கட்டத்தில் எவ்வளோ டிகிரி வருதோ அந்த டிகிரி தெரிஞ்சு போயிடும். சரியா? ஓகே நேர்களே. ஸோ 2 கிரகங்கள் இருந்தாலும் சரி, அதில் எந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கு அதை நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்படி பார்த்து எடுத்துக்கணும். அந்த ஸ்தான பலத்தை பார்த்து எடுக்கணும். இப்போ மகரத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது இல்லை, பகமே அடைஞ்சிருக்கிறாரு அர்த்தம். மகரத்தில் சூரியன் இருந்தாருன்னா அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. சரியா? பொதுவாக சிறப்பு கிடையாது. ஆனால் வந்து மேச லக்கணத்துக்கு வந்து நல்லது. மேச லக்கணத்துக்கு வந்து 5 கூடியவன் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். சில கிரகங்கள் 10ஆம் இடத்துல திக்பலம் அடையும். செவ்வாய் சூரியன் வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடம். ராசிகளில் நீங்கள் ராசியில் பிறந்திருந்தாலுமே லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடையும். அப்போ சூரியனுக்கு வலிமை ஆயிரும். ஸோ மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடம் ராசியிலேயே சுக்கிரன் இருந்தார்னா நல்ல அமைப்பு தான்.
சரி 5 கூடியவன் 10ஆம் இடத்துல இருப்பார். பூர்வ புண்ணிய தொழில் செய்வாங்க, அப்பா தொழில் எடுத்து செஞ்சு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ வேத ஜோதிடத்தில் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்குது. சரியா நேர்களே, இப்போ வந்து சொல்ல வந்து விதை என்னென்னா, சூரியன் வந்து அதிக பாகம் எடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து தகப்பன் வழியில் நல்ல இதாக இருக்கும், அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அரசாங்க தொழில் நல்லா இருக்கும், அரசாங்க வழியில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, ஆளுமை அதிகாரம் இருக்கும், ராஜநடை வீரநடை வெற்றி நடை போடுவீங்க, சுய கௌரவம் இருக்கும், குடும்ப கௌரவம் இருக்கும், குடும்ப பெருமை இருக்கும், உங்களை பற்றி 4 பேர் 4 விதமாக நல்லபடியாக பேசுவாங்க, சந்ததியோட விருத்தி இருக்கும், அதே மாதிரி தலைமை தாங்கிற பொறுப்பு இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும், எதுலையுமே ஒரு முன்னோடியாக இருப்பீங்க, எல்லாரையும் வழிநடத்தி செல்வீங்க. சிவன் வழிபாடு பண்ணணும். சூரியன் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் அதிக பாகை எடுத்திருந்தாருன்னா ஏதோ ஒரு இடத்துல, அவர் மகரத்தில் இருந்தாலும் சரி, மேசத்தில் இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த ராசியில் இருந்தாலும் சரி, அதிக பாகம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா 25 டிகிரிக்கு மேலே எடுத்து நம்பர் 1ல் இருக்கிறாருன்னா சிவன் வழிபாடு சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜொலிப்பீங்க. அந்த சூரியனுடைய வழிபாடு பண்ணணும். எந்த கிரகம் அதிக பாகம் எடுத்திருக்கோ அந்த கிரகத்தை கூட அதிதேவதை கும்பிடணும். ஸோ சூரியனை சிவன் வழிபாடு பண்ணணும். பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு வந்து வில்வம் கொடுக்கணும், பிரதோஷத்துக்கு வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா சூரியனோட அனுக்கிரம் கிடைக்கும். சூரியன் பொதுவாகவே ஆத்மகாரகம் தான். ஸோ அவர் வந்து உங்கள் ராசியிலேயே, உங்கள் ராசி கட்டத்திலே அதிக டிகிரி எடுத்திருந்தாருன்னா கூடுதல் சிறப்பு. அடுத்து சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் எங்கேயும் போக மாட்டார், உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவிட்டம் 3ஆம் பாதம் எடுத்திருந்தாருன்னா சூப்பர், சுபவருக்கு எடுப்பார், நல்ல அமைப்பு. ஸோ அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு என்னென்னா அலங்காரம் கம்மியான அம்மன் இருக்கும். சில ஊரில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்க மாட்டாங்க, லைட்டாக பண்ணியிருப்பாங்க. அம்மனுக்கு வந்து ஒரு வஸ்திரம் சாத்தியிருப்பாங்க, கொஞ்சம் போல் பூ வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன விளக்கு மட்டும் எரியும், பார்க்க வந்து ரம்மியமாக இருக்கும். சரியா, அந்த சொற்பம் நல்லா தெரியும், உருவம் வந்து நல்லா தெரியும், அலங்காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அலங்காரம் கம்மியான அம்மன் வழிபாடு, மாரியம்மன், துர்க்கை அம்மன், காளியம்மன், அம்மன் வழிபாடு பண்ணலாம். சரியா, சந்திரன் அதிக டிகிரி எடுத்துருப்பார், உங்கள் ராசியிலே தான் இருப்பார், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அது குறிப்பாக அவிட்டம் 3ஆம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சிறப்பு இருக்கும். அவிட்டம் 3ஆம் பாகத்தில் பிறந்தவங்க அம்மன் வழிபாடு பண்ணினாங்கன்னா, அவிட்டம் 2ஆம் பாகம், சரி நான் 3 சொல்லிட்டேன், அவிட்டம் 2 வரைக்கும் தான் மகரத்தில் இருக்கும். முதலே அவிட்டம் 3 தான் சொன்னேன், அவிட்டம் 3 கும்பத்துக்கு போயிடும், மன்னிப்பு. அவிட்டம் 2ஆம் பாதம் எடுத்தவங்களுக்கு, அவிட்டம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சந்திரன் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு வந்து அவிட்டம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கு அம்மன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் பண்ணுங்கள். இரவு 8 to 9 அம்மன் வழிபாடு. சின்ன கோயிலில் போய் பண்ணுங்கள், பிரமாண்டமான கோயிலுக்கெல்லாம் போகணும், சாதாரண சின்ன அம்மனை வச்சு வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிவன் வழிபாடையும் வீட்டிலே பண்ணலாம். சரியா, சிவன் வழிபாடு வந்து என்னைக்கு பண்ணலாம் சார்னா திங்கக்கிழமை பண்ணலாம். திங்கக்கிழமை இரவு 8 to 9 சிவன் வழிபாடு வீட்டில் மட்டும் நீங்கள் நறுக்கணும், சின்ன பூஜை மாதிரி பண்ணி சிவனுக்கு வேண்டியதை செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறப்பாக இருக்கும். ஸோ கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க, இல்லைனா வீட்லேயும் பண்ணலாம். இதெல்லாம் வழிபாடு தான், நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். தெய்வத்தை வந்து கோயிலில் போய் தான் கும்பிடணும் கிடையாது, வீட்டிலே கும்பிடலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து செவ்வாய் வந்து அதிக டிகிரி எடுத்துருக்கணும். செவ்வாய் அதிக டிகிரி எடுத்தாருன்னா வந்து எப்படின்னா சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். சந்திரன் என்ன பலங்களை சார் கொடுப்பாருன்னா, சந்திரன் நல்ல ஒரு தொழிலை கொடுப்பாரு, ஊர் சுற்றுவீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. சந்திரன் வளர்த்துக்கிறவங்களுக்கு சந்திரன் அதிக பாகம் எடுத்திருந்தாருன்னா ராசியில் ஊர் சுற்றுவாங்க, நல்ல திருமணம் அமையும், இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், கூட்டு சந்தை பங்கு சந்தை நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், இவங்களுக்குலாம் கூட்டு தொழில் வரும், எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. அது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரா, நல்ல பலங்களாக இருக்கும். சரியா, அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க? சித்திரை, ஐப்பசி, ஆடி, இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வாரி வழங்குவார். சரியா, நல்ல பலங்களை கொடுப்பாரு. இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், உணவு சம்மந்தப்பட்ட அமைப்பு பண்ணலாம், நவதானிய கடை, அரிசி கடை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வேலைகள், காய்கறி வேலைகள், நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள், மீன்பிடி தொழில்கள், இறால் பண்ணை, ஃபிஷ் பண்ணை, அப்புறம் கடல் சார்ந்த வியாபாரங்கள், கடலோர வியாபாரங்கள், மெரைன் இன்ஜினியரிங், நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் நிறைய பண்ணலாம். அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், மேக்கப் பொருட்கள், பியூட்டி பார்லர் நிறைய பண்ணலாம். திரைப்படத்துறையில் வேலை பார்க்கலாம். சரியா, இப்படி வந்து சந்திரன் வளர்த்தவங்களுக்கு வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. அம்மன் வழிபாடு பண்ணணும். அடுத்து செவ்வாய் வளர்த்துருக்கிறாரு, ஆத்ம பலம் அதிகமாக வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் ஆத்ம பலம் அதிகம் வாங்கிட்டாருன்னா செவ்வாயோட ஆத்மா உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். செவ்வாய்னா என்ன, சகோதரகாரகன் தான். ஆல் ஃபோர்ஸாக இருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பாசமாக இருப்பீங்க, ரத்த பாசமாக இருப்பீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க, நியாயம் நீதின்னு பார்ப்பீங்க, அநியாயத்தை தட்டி கேட்பீங்க. சரியா, நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பெரிய ஒரு மாவீரனாக இருப்பீங்க. அவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரவுடித்தனம் பண்ண வச்சுருவார். செவ்வாய் வந்து சனி கூடியோ ராகு கூடியோ சேர்ந்துட்டாருன்னா ரவுடிசம் பண்ணுவாங்க, ரவுடியாகவும் போயிடுவாங்க, போக்கிரி ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், மகர ராசி விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, 3ஆம் இடம் மகரத்தில் உச்சமாட்டார் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஊருக்கு ஒத்து போக மாட்டான், கட்டி புரண்டுட்டு இருப்பாங்க. அங்கே சனி பகவான் இருக்கிறாரு, இல்லை ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சரியா, உதாரணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு, விருச்சிக லக்கணம், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு, உங்கள் ராசிலேயே இருக்கிறாரு, அவ்வளோதான், ரவுடி தான். சரியா, யாருக்கும் அடங்க மாட்டான்.
கட்டி புரிஞ்சுட்டு இருப்பான், எல்லா வேலையும் பார்ப்பாங்க, வெட்டு குத்து எல்லாமே இருக்கும். சரியா, இந்த அமைப்பு இருக்கும். சுப தொடர்பு இல்லைன்னா அவ்வளோதான், ரவுடி தான். இப்படிப்பட்டவங்க வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். சரியா, கந்தசஷ்டி கவசம் படிக்கும், முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 கந்தசஷ்டி கவசம் வீட்டில் படிக்கலாம். துவரம் பருப்பு பருப்பி அதில் நெய் தீபம் ஏற்றலாம். சரியா, வீட்டிலே செய்யலாம். தட்டில் பித்தளை தட்டில் கொஞ்சம் போல் துவரம் பருப்பு பருப்பி 2 நெய் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா செவ்வாயோட அணுக்கரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது. விவசாயம் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கட்டடம் கட்டி பண்ணலாம், நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், டீ ஷாப், காஃபி ஷாப், நெருப்பு, அப்புறம் ஃபேக்ட்ரி, இப்படி நிறையா இருக்குது. மின்சாரம், அணு உலை, இப்படி நிறையா இருக்குது. ஃபயர் பண்ணுறது, பட்டாசு தொழில், தீப்பெட்டி தொழில். சரியா, மட்டன் ஷாப்பு, காய்கறி இது சரி, மட்டன் ஷாப்பு, கோழிக்கடை, அப்புறம் நிறையா சொல்லலாங்க. செவ்வாய்க்கு வந்து நிறையா இருக்குது. நெருப்பு சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து அவருக்கு தான் வரும். சரியா, இது மாதிரி வேலையெல்லாம் இது மாதிரி தொழில் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். அதில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்கலாம். சரியா, இதெல்லாம் வந்து செவ்வாய் செய்வார். அப்புறம் வந்து கத்தி கடப்பார, சாணம் பிடிக்கிறது, தீட்டுறது, அதெல்லாம் தட்டை செய்கிறது, லேத்து பற்ற வைக்கிறது, நெருப்பு இரும்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் செய்யலாம். அடுத்து புதன் அதிக பாகம் வைக்கிறதானா புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. சரி, அறிவுபூர்வமாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க, கம்ப்யூட்டர் வேலை வரும், நல்ல வியாபார நுணுக்கம் இருக்கும், எல்லாத்தையும் வசப்படுத்துவாங்க, எல்லோரும் இவங்ககிட்ட விரும்பி போவாங்க. புதன் அதிக டிகிரி வாங்கியிருக்கிறாரா மிக சிறப்பாக இருக்கும். சரியா, ஆனால் புதன் நீசமாகக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் நீசமாகக்கூடாது. நீசமாகி அதிக டிகிரி வாங்கக்கூடாது. பாதி பலன் தான் கொடுக்கும். இப்போ செவ்வாயே கடகத்தில் வந்து அதிக டிகிரி வாங்கிட்டார் சார் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். நீசமாகி அதிக டிகிரி வாங்கியிருப்பார். சரி, இயல்பு நிலை இழந்து வாங்கியிருப்பார். அப்படியே இருந்தாலும் அவர் நீச நிலையை தாண்டி இருக்கணும், பரம நீசம் ஆகிடக்கூடாது. சரியா, ஆனால் ஒரு கிரகம் பரம உச்சம் அடையலாம், ஆனால் பரம நீசம் அடையக்கூடாது. இது கொஞ்சம் பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும், ராசி கடத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருப்பினும் வந்து ஒரு கிரகம் நீசமாகி அதிக பாகம் எடுக்கக்கூடாது. எடுத்துச்சுன்னா 50% தான் நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், இது நல்ல பலன்கள் கொடுப்பார். சிஸ்டர் டேட்டா ஒழுக்கு, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸு, வணிகம், வியாபாரம், தகவல் தொழில்நுட்பம், ஐடி, இப்படி நிறைய சொல்லலாம். டைப் ரைட்டிங்கு, இன்ஸ்டியூட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கல்வி அறக்கட்டளை, படிப்பு, கலை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், பரதநாட்டியம், கைத்தொழில், கைவினை பொருட்களை வச்சு இது பண்ணுறது, மியூசிக் வாசிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, தபலா வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, எல்லாமே புதன் வருவார். சரியா, விரலால் வித்தை காட்டுறது ஃபுல்லாக புதன் தான். ஸோ புதன் அதிக பாகம் வாங்குறவங்க பெருமாள் வழிபாடு பண்ணணும். சரியா, புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடலாம். பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கலாம், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு பகவான் ஆத்மகாரகனாக இருக்கிறாரு. குரு வந்து அதிக டிகிரி வாங்கியிருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். கடகத்தில் வாங்கியிருந்தாருன்னா சூப்பர். கடகம், தனுசு, மீனத்தில் வாங்கியிருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, குரு ஆட்சி பெற்று அதிக டிகிரி வாங்கியிருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். கையில் காசு பணத்தை கொடுப்பார், பிள்ளைகளால் பெருமையாக கொடுப்பார். குரு வந்து அனைத்தும் கொடுப்பாருங்க. குருவருள் திருவருள், இறைவனோட அணுக்கரும் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் வந்து ரொம்ப வேண்டிய கிரகம் மகர ராசிக்கு. அதுபோல் மகர ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன் அதிக டிகிரி வாங்கியிருக்கணும். சரியா, அதிக டிகிரி வாங்கியிருந்தாரா நல்லா இருப்பீங்க, கலரசனமாக இருப்பீங்க, பெண்ணுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க, பெண்களுக்கு வெளியே சென்று வேலை வைப்பீங்க. ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். பெண்ணாக இருந்தால் அலங்காரம் பண்ணிக்கிறவங்க, தன்னை ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் அவ்வளோ அழுத்துட்டார் வச்சுக்கோங்களேன், ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க, சினிமா நடிகாயிருவாங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு வருவாங்க, கலை உணர்வு இருக்கும், ஆள் நல்லா இருப்பாங்க, பார்க்க அழகாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நகை நட்டு போட்டுக்குருவாங்க, ஒரு சின்ன சாதாரண சேலை கட்டினாலும் கவர்ச்சியாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்களா, ஊரில் சொல்லுவாங்களா, சாதாரண சேலை, சரியா, ஒரு வாயில் சேலை கட்டினா கூட பார்க்க ஜம்முன்னு இருப்பாங்க, அந்த உடல் சக்குன்னு மேட்ச் ஆகும். சரியா, அதை வந்து சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதுக்கு புதனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், ஆனால் சுக்கிரை வந்து அதை கொடுப்பாரு. அது சுக்கிரை வந்து அந்த இதுக்கு காஸ்டியூமு கொடுப்பாரு, புதன் வந்து அந்த நளினத்தை கொடுப்பாரு, செவ்வாய் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுப்பாரு. செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. வாட்ட சாட்டமாக ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, தோற்றம் நல்லா இருக்குது, நல்லா ஆள் பார்க்க எடுப்பாக இருக்கான் அப்படிங்கிறாங்கல்ல. யாராக இருந்தால் சொல்லுவாங்க ஆள் எடுப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிம்பாங்க. எடுப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம், செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 பேர் நல்ல நிலை வந்துட்டாங்கன்னா ஆள் வாட்ட சட்டமாக எடுப்பாக நல்லா இருப்பாங்க. சந்திரனும் கூட்டிட்டாருன்னா முகம் பார்க்க குளிர்ச்சியாக இருக்கும், முகம் பல நல்லாயிருக்கும். ஸோ கிரகங்கள் எல்லாமே கூட்டணும். ஒரு ஆள் வந்து தனிப்பட்ட முறையில் அலங்காரமாக நல்லா இருக்கான், கவர்ச்சியாக இருக்கான், பார்க்கணும் போல் இருக்குது. தனுசு சொன்ன மாதிரி எங்கள் சில பேரை வந்து பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குன்னு சொன்ன மாதிரி பார்க்க பிடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, காம்பினேஷனில் இருப்பாங்க. சரியா, அவங்க தான் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, நடிகர் அப்படின்னு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. ஓகே, அடுத்து வந்து சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ஆயில கொடுத்துருவார். சரியா, சனி பகவான் வளர்த்துட்டாருன்னா ஆயில கொடுப்பாரு. வருஷம் முழுக்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ வேலை பார்க்க சோம்பேறித்தனமே பட மாட்டாங்க. நான் இந்த பாருங்க மதியம் சாப்பிட்டு லிஸ்ட்டு கூட எடுக்கல, வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி தான் இந்த வீடியோ பேசுகிறேன், இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறேன். மதியம் சாப்பிட்டு முடித்தேன், 1:45க்கு 2:02 பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன சாயந்தரம் போடணும். இந்த வீடியோ ஒரு 5:30 மணிக்கு உங்கள்கிட்ட வரும், 5 மணிக்கு வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் நான் ஒரு மகர ராசி தான், உத்திராட நட்சத்திரம் தான். வேலைன்னு இருப்பாங்க. சரி, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. கடமையை தான்
கடமை தான் முக்கியம். கடமே கண்ணானார், என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னா மகர ராசி தான். சரியா? அது உத்திராடம் வந்து ரொம்ப ரொம்ப உழைப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய ஆதிக்கம், போட்டி செய்வாங்க. சரியா? ஒரு ஆளுமே இருக்கும், அதிகாரம் இருக்கும், இப்படினாச்சும் அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். ஸோ நல்ல ஒரு உழைப்பு இருக்கும், உழைப்பாளியாக இருப்பாங்க, காரிய வெற்றி இருக்கும், காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க, நியாய தர்மம் இருக்கும். சனி பகவானுடைய ராசி, தொழில் ரீதியாக நல்லா இருப்பாங்க, வியாபாரம் நல்லபடியாக வரும். ஸோ மகர ராசினியர்கள் எதுக்கு முன்வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க, தொழிலில் போட்டு நல்லபடியாக இது பண்ணுவாங்க. ஸோ சனி பகவான் வளர்த்தவங்களுக்கு தேகாரிக்கு நல்லாயிருக்கும், ஆயுள் பலம் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக 2ஆம் தர தொழில் தான் நல்லாயிருக்கும். பழைய தொழில், பழைய பொருட்கள், செகண்டரி வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் தான் நல்லா இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே தான் நல்லா இருப்பாங்க. சரியா? சனி பகவான் வளர்த்தவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே கடைசி வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க, கடைசி காலத்தில் நல்லா இருப்பாங்க. சரியா? சில நோய் நொடியை கொடுத்தாலுமே அதை தாங்குகிற சக்தியை கொடுத்து அப்படியே கொண்டு போயிடுவார். சரியா? ஸோ சனி பகவான் வளர்த்தவங்களுக்கு செகண்ட் பார்ட் தான் நல்லாயிருக்கும். ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்க செகண்ட் பார்ட் நல்லா இருக்குப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி சனி பகவான் வளர்த்தவங்களுக்கு செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ராகு அதிக டீர் வாங்கிட்டார் வச்சுக்கோங்களேன், அவன் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, டாப் லெவலில் கொண்டு போய் வச்சுருவார். அது ராகு திசை மகர ராசி நடக்கும்போது பெரிய லெவலில் போய் நிப்பாட்டுவாங்க. சரியா? மறைபொருளை கட்டுவார், அடுத்தவங்க சொத்து கிடைக்கும், பிரம்மாண்டத்தை கட்டுவார், மாஸ்க் காட்டுவார். திடீர்னு இருக்கிறவனை வந்து கோபுரத்தில் உட்கார வச்சுருவார். சரியா? மாஸ்க் காட்டுவார், பெரிய பிரம்மாண்டம் ஆயிரும். அந்த 18 வருஷத்தில் பெரிய லெவலுக்கு ரீச் பண்ண வைப்பாங்க, நல்ல பலங்களை கொடுப்பார் ராகு பகவான். ஸோ ராகு நல்ல டிகிரி வாங்கியிருந்தாருன்னா நல்ல பலமாக பார்க்கப்படுகிறது. ராகு பகவான் நிறைய டிகிரி வாங்கியிருந்தாருன்னா அம்மனை கும்பிடணும், பௌர்ணமி தோறும் துர்க்கை அம்மன், காளி அம்மனை கும்பிடணும். சரியா? சனி பகவானுக்கு யாரை சார் கும்பிடும் அப்படின்னு கேட்டோம்னா, சனி பகவானுக்கு வந்து ஐயனாரை கும்பிடலாம், 18ஆம் படி கற்பனசாமியை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம். ஸோ ராகுக்கு வந்து அடுத்து வர ராகுக்கு வந்து நல்ல டிகிரி வாங்கியிருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. அது குறிப்பாக ராகு பகவான் வந்து மேசம், கடகம், கன்னி, மகரம், சரி 5 இடத்துல இருக்கணும். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு அதிக டிகிரி வாங்கிட்டார் வச்சுக்கோங்களேன், சூப்பர் பலன் கொடுப்பார். மேசத்தில் எங்கே இருப்பாருன்னா கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கணும், ரிஷபத்தில் வந்து மிருகசீரிசு 2ஆம் பாதத்தில் இருக்கணும், கடகத்தில் வந்து ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கணும், கன்னியில் வந்து சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கணும், மகரத்தில் வந்து அவிட்டர் 2ஆம் பாதத்தில் இருக்கணும். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பார். எனக்கு அவிட்டர் 2ஆம் பாதத்தில் ராகு இருக்கிறாரு, எனக்கு வந்து மகரத்தில் ராகு புதன் இணைவு. சரியா? புதன் வந்து அவிட்டு 3ஆம் பாதத்தில் இருப்பார். நான் விருச்சிக லக்னம், மகர ராசி, 4ஆம் இடத்துல சூரியனும் புதன் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான் ஜோசியராக இருக்கேன், தொழில்முறை ஜோசியராக இருக்கிறேன். புதன் ராகு இணைவு, புதன் ராகு இணைஞ்சு கேதுவும் வந்து எங்கள் கடகத்தில் வந்து ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதம் எடுத்திருப்பார். ராகு கேதுகள் சுபவர்க்கு எடுத்து எனக்கு கன்னி அம்சத்தில், நவாம்சத்தில் கண்ணிலையும் இதுலேயும் இருப்பாங்க, மீனத்திலே இருப்பாங்க. ஸோ இது வந்து ராகு கேதுகள் பாடல் பெற்ற ஜாதகம், என்னோடய ஜாதகம். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த மறைபொருள் தேடுறது, வேத ஜோதிடம் சொல்கிறது, ஒரு விஷயத்தை நோண்டி எடுக்கிறது, ஒரு விஷயத்தை பலவாறு யோசிக்கிறது, சரியா? எதனாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறது, இப்படியே இருக்கும். ராகு வந்து புதன் கூட சேர்ந்துட்டாருன்னா புதனை கிளப்பி விட்டுருவார். புதன் தான் வித்தியாகாரகன். ஜோதிடத்துக்கு வந்து புதன் வளர்க்கணும். ஜோதிடம் ஒருத்தருக்கு நல்லா வரணும்னா புதன், குரு, கேது, ராகு இவங்கெல்லாம் தங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷனில் இருந்தாங்கன்னா நல்ல பலன் வரும், ஜோதிடம் நல்லா வரும். சரியா? ஜோதிடம் மேலே ஒரு ஆர்வம் வரும். சரியா? அதுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த 4 கிரகங்களுமே. சரியா? குரு வந்து தெய்வீகத்தை கொடுத்துருவார். அது ஜோதிடம் பேசுவாங்க, இறை அன்போடு பேசுவாங்க, ஆன்மீகமும் பேசுவாங்க. இப்போ நான் சில சுலோகங்கள்லாம் சொல்கிறேன், அதுக்கு வந்து குரு எனக்கு லக்கணத்தில் திக்பலம் அடைஞ்சிருப்பார், சனி பகவான் சாரமாயிருப்பார், அனிசம் 3ஆம் பாதத்தில் நிற்பார், சுபவர்க்கம். ஸோ என்னோடய ஜாதகத்திலே நான் ஜோதிடர் ஆகிறதுக்கு அனைத்தும் இருக்குது. சரியா? நேரில் எதுவும் பொய்த்து போவதில்லை, உண்மைதான். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரைட்டு? ஸோ ராகு இருக்கிறவங்க வந்து ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கட்டுவார், மாசை கட்டுவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார், மறைந்த ரகசியங்களை கொண்டு வருவார், அடுத்த லெவலுக்கு போகலாமா அப்படிம்பார், சில சித்து விளையாட்டையும் செய்ய வைப்பார். ராகு வளர்த்தவர்கள் வந்து அதிக பாகை ஆத்மகாரணம் இருக்கிறவங்க வந்து அம்மை கும்பிடலாம், அம்பாளை கும்பிடலாம், துர்க்கை காளியம்மனை கும்பிடலாம், ஆக்ரோஷமான தெய்வங்களை கும்பிடலாம், பிருத்திரங்கா தேவியை கும்பிடலாம். அடுத்து கேது, விநாயகப் பெருமான். கேது வளர்த்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கேது வளர்த்தவங்க வந்து ஞானகாரனாக ஆயிடுவாங்க. சரியா? ஞானம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக கேது வந்து உங்கள் ராசி கட்டத்தில் கும்பம், கன்னி, விருச்சிகம், கடகம் இந்த 4 இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? கடகம், விருச்சிகம், கும்பம், கன்னியில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். கும்பத்திலே இருக்கலாம். சரியா? கும்ப கேதாவும் இருக்கலாம், கடக கேதாவும் இருக்கலாம், விருச்சிக கேதாவும் இருக்கலாம், கன்னி கேதாவும் இருக்கலாம், நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? நல்ல ஒரு லெவலை கொண்டு போவார், ஞானத்தை கொடுப்பார், எதையும் விட்டுருவார், பெருசாக எடுத்துக்கூட மாட்டார், போனால் போகட்டும் போடான்னு போயிட்டே இருப்பார். சரியா? கேது வந்து ஒரு முக்கியமான கிரகம். பொதுவாக ராகு கேதுகள் தனிச்சு இருக்கணும். சரியா? கேது என்ன பண்ணுவார்னா தான் கூட இருக்க கிரகத்தை வந்து அப்படியே போட்டு அமைக்கிடுவார். சரியா? அதனால் கேது வந்து தனியாக இருக்கிறது நல்லது. யார் ஜாதகத்தில் கேது தனியாக இருக்கிறாரோ அவங்க கொடுத்து வைத்தவர்கள். ராகுனாச்சு யார் கூட சேரலாம், அதை அந்த கிரகத்தை தூண்டி விட்டுகிட்டே இருப்பார், சுரண்டிக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் கூட சேர்ந்துட்டா சுக்கிரனை வச்சு சுக்கிரனை சுரண்டி எடுத்துருவார், புதன் கூட சேர்ந்தால் புதனை சுரண்டி எடுப்பார். எந்த கிரகத்தோடு சேராரோ அந்த கிரகத்தை தேய்ப்பார். ஆனால் கேது வந்து அப்படி கிடையாது. ராகு வந்து வளர்ப்பார், அதை அவங்கள அப்படியே உணச்சி அவங்கள தூண்டி விட்டுகிட்டே இருப்பார்.
இப்படி நம்ம விளக்க தூண்டினா தீபம் நல்லா எரியுதில்ல, அது மாதிரி ராகு வந்து ஒரு கிரகத்தோட சேர்ந்து அந்த கிரகத்தை தூண்டி விட்டுட்டே இருப்பார். கேது என்ன பண்ணுவாரோ அப்படியே போட்டு அமைக்கிடுவார், போர்வையை போட்டு பொத்தன மாதிரி பொத்தி விட்டுருவார். அதனால் கேது தனியாக இருக்கிறது நல்ல அமைப்பு. யாருக்கு கேது தனியாக இருக்கோ அவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க. கேது வந்து 10ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டனா ஓரளவு நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்தை சம்மந்தப்பட்ட என்ன ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. பார்க்க நேரம்னா எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு அடுத்த வீடு போனாலும் சரி உடனே படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. எங்கடா படுக்க இடம் இருக்குன்னு சாகிறதுக்கு டக்குன்னு சாஞ்சிருவாங்க. ஸோ கேது வளர்த்தவர்களுக்கு சில ஞானத்தை கொடுப்பாரு, சில பழக்கவழக்கத்தை கொடுப்பார். ஆள் வித்தியாசமாக இருப்பாங்க, ஊரோடு ஒத்து போக மாட்டாங்க. இவங்களோட செயல்பாடு சிந்தனை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க விநாயகர் பெருமானை கும்பிடலாம், சித்திரகுப்தரை கும்பிடலாம். சரியா? விநாயகரை கும்பிடுறது நல்லது. குறிப்பாக மகர ராசிக்கு வீர கணபதியை கும்பிடுறது நல்லது. இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, நிறைய பேர் புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. புரிஞ்சவங்க வச்சுக்கோங்க, புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ராசி கட்டம் தெரியணும், ஜாதகம் தெரிஞ்சால் தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். ராசி கட்டத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் ஆத்மகாரணம் போயிருக்கோ அந்த கிரகத்தை கும்பிடணும். அந்த கிரகத்தை வாழ்நாள் முழுக்க கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கிரகம் சார்ந்த ஆதிபத்திய பலனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சுக்கிரை நல்லா இருக்கிறாரு, உங்கள் ராசி கட்டத்தில் சுக்கிரை வந்து இருக்கிறாரு. எங்கே சார் இருக்கிறாரு? சுக்கிரை ரிஷபத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ரிஷபத்தில் வந்து மிருகசீரிசு 2ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னா சுக்கிரை சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா வரும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும். சரியா? ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. அருமையான அமைப்பு, லக்கணத்தையும் பார்ப்பார். அருமையான அமைப்பு. விருச்சிக லக்கணம் மகர ராசி, ரிஷபத்தில் இருக்கிறார். லக்கணத்தையும் பார்ப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். லக்கணத்துக்கு வந்து 7 12 கூட வருவார். நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? கூட்டு தொழில், தூரதேச தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? மனைவி திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உதாரண ஜாதகம் சொல்கிறேன். விருச்சிக லக்கணம் மகர ராசி, எந்த நட்சத்திரமாகவும் இருக்கட்டும். சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் தோஷம் தான். விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிர தோஷம். லேட்டாக தான் கல்யாணம் ஆகும், 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும், 31 வயசுக்கு மேலே. ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? சுக்கிரன் வந்து சுபவருக்கு எடுத்து இருந்தாலும் சூப்பராக நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நேரில் மிருகசீரிசு 2ஆம் பாதத்தில் இருந்தாலுமே கண்ணியில் தான் நிற்பார். நல்ல பலன்கள் தான். கண்ணி வந்து அவருக்கு சுபத்தை பிடித்த விடு தான். நவாம்சத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணலாம் நீங்கள். ஏன்னா 7ஆம் இடம் தொழிலை குறிக்கும். இதெல்லாம் லக்கண ரீதியாக நடக்கிற காரியங்கள். இதுதான் ஜோதிடம், இதுதான் உண்மை. நீங்கள் இந்த ராசி பலன் கேட்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கண ரீதியாக தான் நடக்கும். ஆனால் மகர ராசிக்கு சுக்கிர தசை வரப்போகிறது கிடையாது, வயசான காலத்தில் தான் வரும். ஆனால் சுக்கிரன் தன்னுடைய இதை கொடுத்துருவார். தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷத்தை வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். சரியா? நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, திருவோணத்தில் பிறந்தாலும் சரி, அவிட்டத்தில் பிறந்தாலும் சரி, சுக்கிரன் ராசிக்கு வந்து 5 10 கூடியவன், லக்கணத்துக்கு 7 12 கூடியவன். ஸோ எப்படி வருது அப்போ? 5 10 7 12. இதில் 12 மட்டும் தான் தூரத்தை குடிக்கும், விரயத்தை குடிக்கும். மற்ற எல்லாமே நல்லது. 5 7 10 கூட்டணி, அதிர்ஷ்டம், கர்மம் எல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களாம் நல்லா சேர்ந்து செய்யலாம். ஒரோட ஒத்து போய் தொழில் வியாபாரம் பண்ணி ஜெகஜோதியாக வாழலாம். சிறப்பாக வாழ்வாங்க, தரமாக வாழ்வாங்க. தரமான சம்பவங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்த்துக்கள் நேரில். அப்படி இப்படி 27 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கணும். நம்ம ஒரு மாதிரியாக இருக்குது. சாப்பிட்டோன்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து போடணும்னு நினச்சேன், மகர ராசிக்கு போட்டேன். இது வந்து ஆத்ம பலம். இதை வந்து நீங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். அந்த கிரகத்தோட தொழில் எடுத்து செய்யுங்க. இல்லைனா அதில் அந்த கிரகத்தை கும்பிடுங்க. சார் நான் வந்து எனக்கு வந்து சுக்கிரன் வளர்த்துருக்கு, ஆனால் நான் வேறு வேலை பார்த்துட்ருக்கேன், வேறு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சுக்கிர வழிபாடு அதிகப்படுத்துங்க. மகாலட்சுமியை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு மகாலட்சுமி வழிபாடு போயிட்டு பெண்ணுங்க. இல்லைனா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவைனாச்சும். வழிபாடு நல்லாயிருக்கும். சரியா? சூரியன் வளர்த்தவங்க சிவனை கும்பிடுங்க, சந்திரன் வளர்த்தவங்க அம்பாவை கும்பிடுங்க, அலங்காரம் கம்மியான அம்பாவை கும்பிடுங்க, செவ்வாய் வளர்த்தவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க, அறுபடை வீடுக்கும் ஏதோ ஒரு படைக்கு போட்டுவாங்க. புதன் வளர்த்தவங்க பெருமாளை கும்பிடுங்க, பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளை கும்பிடுங்க. குரு வளர்த்தவங்க சித்தர் வழிபாடு பண்ணலாம். சரியா? சித்தர் வழிபாடு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன், நான் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லிட்டேன். சரியா? அந்த சித்தர் வழிபாடு பண்ணலாம். இல்லை ஜீவ சமாதிக்கு போகலாம், இல்லைனா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். சுக்கிரனுக்கு மகாலட்சுமி, சனி பகவானுக்கு 18ஆம் பட கற்பனசாமி, கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம கற்பனசாமி மந்திரத்தை சொல்லலாம். அடுத்து ராகு பகவானுக்கு அன்னை பத்திரகாளி, கேதுக்கு வந்து விநாயகர். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. இந்த வீடியோ தலைப்பு ஆத்மா தான் போடுவேன். உங்கள் ஆத்மா இப்படின்னு இது அது சம்மந்தப்பட்ட தம்மையில் தான் போடுவேன். பாருங்கள். எதுவும் தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. எதுவும் ஃபோட்டோ இமேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். வாழ்த்துக்கள். நன்றி.